வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். வெள்ளிக்கிழமைகள் பெண்கள் கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களும் சரி, ஐதீகப்படியும் சரி, சாஸ்திரப்படியும் நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கை நல்ல நிலைமையில் மாறும். பெண் எப்போவுமே வீட்டோட மகாலட்சுமியாக கருதப்படுறாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே பாருங்களேன், வீட்டில் மகாலட்சுமி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்தளவுக்கு பெண் லட்சுமிகரமானவங்க. அவங்க அவங்க கையால் அந்த விஷயங்கள் எல்லாமே கடைப்பிடிக்கும் போது குடும்பத்தில் கணவனோட தொழில் மேம்படும், கணவனோட உடல் நலம் மேம்படும், இந்த பெண்களோட உடல் நலம் மேம்படும். வசீகரம் வசீகரிக்கக்கூடிய ஒரு அழகு, ஒரு தேஜஸ், நல்ல ஒரு அழகு கிடைக்கும். அவங்கள பார்த்தாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாலட்சுமி மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் குழந்தைகளோட படிப்பும் சரி, நம்ம வாழ்க்கை நல்ல நிலைமையில் மாறும். அடுத்து நம்ம குடும்பம் நல்ல ஒரு உயரத்துக்கு போகும். நினச்சி பார்க்க முடியாத ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள், நிறைய சாஸ்திரப்படியும் சரி, முன்னோர்கள் கடைப்பிடித்த வழிபாடுகள், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சமையல் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாம் இப்போ காலையில் எந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, பெண்கள் அவங்க கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பணம் பொருளுங்க. பணம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளோட தொழில் மேம்படும். நம்மளுக்கு செய்யக்கூடிய தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும். எந்த ஒரு காரியத்துக்கு போய் நின்னாங்கனாலும் சரி, அப்படி ஒரு வெற்றி கிடைக்கும். டக்குன்னு அந்த முகராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே இந்த பெண்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிச்சிருங்க. இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த முறையெல்லாம் கடைப்பிடிக்கிறதுனால. காலையில் ஒரு பெண்கள் எந்திரிச்ச உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், காலையிலே குளிச்சுட்டு, காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம கொஞ்சம் மெனக்கட்டோம் அப்படின்னு சொன்னாலே, கொஞ்சம் முன்னாடி எந்திரிச்சோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு போகும். கண்டிப்பாக அதில் மாற்றமே இல்லைங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க பாருங்கள். சரி, எனக்கு நைட்டு தூங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுதுங்க, அதனால் என்னால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 6 மணிக்கு முன்னாடி விளக்கேற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் 6 மணிக்குள்ளே சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி ஒரு பூஜை பண்ணிவிட்டு, ஒன்றுமே இல்லைங்க, பூஜை பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் தீபத்தூபம் காட்டிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தி, ஏதாச்சும் பழங்களோ கற்கண்டோ ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கலாம். நம்ம கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, அடுத்து கற்கண்டு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். எடுத்து ஏதோ ஒன்று நைவேத்தியம் வச்சுட்டு, தெய்வத்துக்கு தண்ணீர் எடுத்து வச்சுட்டு, குலதெய்வத்துக்கு தண்ணீர் வச்சுட்டு, அப்புறம் பஞ்சபாத்திரத்துக்கு தண்ணி வச்சுட்டு, அவ்வளோதாங்க. பூஜைனா பெரிய விஷயம்லாம் கிடையாது. பெரிய பூஜைனா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, பூஜை பண்ணுறோன்னா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லைங்க. சிம்பிளாகவே நம்ம பூஜை பண்ணிட்டு போயிடலாம். பூக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சாமிகளுக்கு வச்சுட்டு, சின்ன சின்ன சிலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தினமே கடைப்பிடிக்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா பெண்கள். இதை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கை வளமாகும். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். வேறு எதுவுமே எந்த ஒரு கஷ்டமும் உங்களை கிட்ட கூட நெருங்காதுங்க. இப்போ கிரக பயிற்சிகள் இருக்குது. கஷ்டப்படாத மனிதர்களே கிடையாது. உலகத்தில் மனிதராக பிறந்த எல்லாருக்குமே கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் அந்த கிரக பயிற்சினால ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அந்த நல்லது மட்டுமே நடக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கெட்டது விலகி போயிருங்க. உங்களுக்கு நேரமே சரியில்லை, கெட்ட நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கெட்டது நடக்காமே போயிடும். அந்த தெய்வ சக்தி உங்களை அப்படியே ஒரு கவசம் மாதிரி காத்து நிற்கும். நீங்கள் அந்த வீட்டில் இந்த சிலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க. தொட்டு வச்சுட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் கிச்சனில் போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி கிச்சனில் முடிஞ்ச வரைக்கும் காலையில் வேலை என்னன்னா, அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலத்துலலாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புது வீடு போனால் மட்டும்தான் பால் காய்ச்சி தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அந்த வீட்டுக்கே குடி போகிறோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா வேலையை, கிச்சனில் போயிட்டு சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். அப்போ கொஞ்சமாவது பால் காய்ச்சிட்டு நம்ம கைக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய அடுப்பில் நம்ம நிற்கிறோம் இல்லையா, நம்ம பார்த்து நிற்கும்போது நம்மளுக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய அடுப்பு இருக்கும் இல்லையா, அங்கே அந்த அடுப்பில் வச்சு பால் காய்ச்சிடணுங்க. பால் காய்ச்சிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன், சமையல் பண்ணி பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டாலே போதுங்க. கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம், 3/4
முக்கால் மணி நேரம் நீங்கள் முன்னாடி எந்திரிச்சாலே போதும். மிஞ்சி போனால் அரை மணி நேரம் நீங்கள் வழக்கமாக எந்திரிக்கிறத முன்னாடி எந்திரிச்சாலே போதும். இது எல்லாமே செஞ்சிடலாங்க. அடுத்து வீட்டில் எப்படியாச்சும் ஒரு சின்ன தொட்டியில் கூட நீங்கள் வந்து வெத்தலை செடி வைக்கிறதுக்கு பார்த்துங்க. வெற்றிலை பாருங்கள், வெற்றிலை வந்துட்டு மகாலட்சுமியோட அம்சம். அதை பார்த்தாலே போதும்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றிலை, துளசி இதெல்லாம் பாருங்கள் வீட்டில் வந்து கட்டாயம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னா அதில் வந்து மகாலட்சுமி வந்து வீட்டில் இருப்பார். அதோட வேரில் இந்த வெற்றிலை செடியிலையும் சரி, இந்த துளசி செடி, மருதாணி செடி, இதோட வேர்களில் வந்து மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள் கட்டாயமாக வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு வெற்றிலை செடி, ஒரு மருதாணி செடி, ஒரு துளசி செடி முடிஞ்ச வரைக்கும் வைக்க பாருங்கள். இடம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன தொட்டியிலோட வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூஜை ஏரியாவில் சந்தன குங்குமம் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை விட வீட்டில் மகாலட்சுமி படமோ சிலையோ இருந்துச்சுன்னா அது முன்னாடி வந்துட்டு சந்தன குங்குமம் வைக்கணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் வந்து லட்சுமிகரம் அப்படியே நிறைஞ்சிருக்கும். ஒரு சில வீடுகளுக்கெலாம் போனாலே ஏன்டா அந்த வீட்டுக்கு வந்தோன்னு எரிச்சலாக இருக்கும் பார்க்கவே. அப்படியே ஒரு நல்ல நிறைய ஆடம்பர பொருளாக வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் அந்த வீட்டில் குறைபாடாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு இருள் சூழ்ந்திருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு சிலர் வீட்டுக்கு போயிருப்போம், அவங்க வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சோடனே அப்படியே ஒரு தெய்வ சக்தி இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணும். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கிற மாதிரியே தோணும். அது எதனால் அப்படின்னு சொன்னால் இது மாதிரிலாம் வந்துட்டு ஒரு சில பூஜை முறைகளை பயன்படுத்துறதுனால தான். நான் அந்த ஒரு விபூதி காட்டில இது என்ன விபூதி அப்படின்னு சொன்னால் குலதெய்வ விபூதி. எப்போயுமே வந்துட்டு உங்களோட பூஜை அறையில் கொஞ்ச நாள் குலதெய்வ விபூதி வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி சந்தன குங்குமம் கட்டாயமாக இருக்கணுங்க. இந்த சந்தன குங்குமம் இருக்கிற இடத்துல வந்துட்டு மகாலட்சுமி தாயார் கட்டாயம் வந்து இருப்பாங்க. திரும்ப போகவே மாட்டாங்க. உங்கள் வீட்லேயே வந்து நிரந்தரமாக தங்கிடுவாங்க. அதே மாதிரி பச்சை கற்பூரம் எப்போவுமே வந்துட்டு பச்சை கற்பூரம் பூஜை அறையில் கொஞ்ச நாள் வச்சுருங்க. அதுவும் மகாலட்சுமி முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி முன்னாடி நீங்கள் அந்த மகாலட்சுமி முன்னாடி பார்த்துறீங்கனாலே தெரியும். நான் அந்த வீடியோவில் காட்டலை, ஆனால் நீங்கள் நார்மலாக நான் வீடியோவில் காட்டும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும். பச்சை கலர் சிவப்பு கலர் வளையல், அடுத்து வந்துட்டு ஏலக்காய், கிராம்பு ஒரு பவுலில், ஒரு கண்ணாடி பவுலில் பச்சை சிவப்பு கலர் வளையல், அடுத்து கண்ணாடி வளையலுங்க, ஏலக்காய், கிராம்பு, அடுத்து குங்குமம். இந்த இப்போயே கொடுக்குறாங்க இல்லையா, மஞ்சள் குங்குமம் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, பாக்கெட்லேயே கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம். இல்லை தனியாகவே நீங்கள் குங்குமம் பாக்கெட்டு மஞ்சள் கிழங்கு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி எப்போவுமே நிறைஞ்சிருப்பாங்க. நம்ம குடும்பத்தை விட்டு போகவே மாட்டாங்க. அதே மாதிரி நெய் தீபம் நீங்கள் வந்துட்டு தினமுமே ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்மாக வந்துட்டு மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டை விட்டு போகவே மாட்டாங்க. நிரந்தரமாக குடியிருந்துருவாங்கங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த நெய் தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. உங்கள் வீட்டை சுற்றியே ஒரு தெய்வ சக்தி, ஒரு வளையம் மாதிரி ஒரு ஆறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு அந்த தெய்வ சக்தி அப்படியே நிரம்பி இருக்குங்க இந்த நெய் தீபம் ஏற்றுவதனால. இந்த நெய் தீபம் ஏற்ற முடியல, எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது நீங்கள் இந்த நெய் தீபம் வந்து ஏற்ற பாருங்கள். அவ்வளவு விசேஷ சக்தி இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் என்னோடய விளக்குகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கலர் திரி, மஞ்சள் கலர் திரி, அப்புறம் சிவப்பு கலர் திரி, இந்த 3 திரியை வச்சு தான் நான் பெரும்பாலும் விளக்கே ஏற்றுவேங்க. நிறைய பேரோட வீடுகளில் நல்ல வெற்றி அடைஞ்சவங்க வாழ்க்கையில் வீடுகளில் நான் நிறைய பேர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்க இது. இந்த பச்சை கலர் திரி வந்துட்டு மகாலட்சுமிக்கு உகந்தது, குபேரருக்கு உகந்தது. மஞ்சள் கலர் திரியும் மகாலட்சுமிக்கு உகந்தது. அடுத்து குலதெய்வம், நம்ம இஷ்ட தெய்வங்கள் எல்லாருக்குமே உகந்தது. அதே மாதிரி தான் சிவப்பு கலர் திரியுமே அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் உகந்தது. இந்த 3 திரியை வச்சு நம்ம விளக்கேற்றும் போது நம்ம வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் நிறைய கிடைக்கும். நம்மளுக்கு வந்துட்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும். கை நிறைய எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் பணம் வந்துட்டு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். வந்து நகைகளும் சரி, பணமும் சரி, செல்வம் செல்வாக்கு எல்லாமே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் காலைல சாமி கும்பிடும்போது மணி அடித்து கட்டாயம் வந்து பூஜை பண்ணணுங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து நித்தியப்படி பூஜை பண்ணுறீங்க இல்லையா, பண்ணும்போது விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்றீங்க இல்லையா, அந்த கும்பிடும்போது கண்டிப்பாக வந்துட்டு முதல்ல நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் விநாயகராக இருக்கணும், 2வது கும்பிடக்கூடிய தெய்வம் குலதெய்வமாக இருக்கணும், 3வது கும்பிடக்கூடிய தெய்வம் உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கணுங்க. அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம மற்ற எல்லா தெய்வங்களையுமே நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம். நம்மளோட பூஜை அறையாக இருந்தாலும் சரி, சின்ன அலமாரியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் வந்து சாமி வச்சு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த இடத்துல பிரதான தெய்வமாக இருக்கக்கூடியது வந்துட்டு நம்ம குலதெய்வமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கலாம். இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு பிரதான தெய்வமாக வச்சுருக்கணும். கட்டாயமாக வந்து தினமுமே வந்து குலதெய்வத்துக்கு தண்ணீர், மனுஷனில் தண்ணீர் வந்து புதுசாக மாற்றிடணுங்க. தினமுமே மாற்றி வைக்கணும். அந்த செடிக்கு ஊற்றலாம், வீட்டை சுற்றி தொளிச்சு விடலாம். இது அபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே தொளிக்க முடியாது இல்லையா. அதனால் பாருங்கள், அந்த செடி வச்சுருந்தீங்கன்னா தொட்டியில் வந்துட்டு
செடி தொட்டியில் வந்து ஊற்றிடலாம். அந்த மாதிரி செய்யலாக்க அந்த தண்ணியில் வந்துட்டு அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குங்க. நீங்கள் அந்த மகாலட்சுமி முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கவரில் போட்டு ஒரு வெள்ளி நாணயம் வச்சுருப்பேன். அந்த வெள்ளி வந்துட்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோ வந்துட்டு வடக்கு பக்கமாக பார்த்து வைக்க முடியல. அதனால் பாருங்கள், குபேர லட்சுமி சிலையை வந்துட்டு நான் வடக்கு பக்கமாக பார்த்து வச்சுருக்கேன். எனக்கு இடம் அந்த மாதிரி இருக்குது. நான் தக்காளிலாம் வச்சு சாமி கும்பிட்ருக்கேன். ஏதோ ஒரு பழங்கள் அன்றைக்கி வந்து எதுவுமே இல்லை, இன்றைக்கி வந்துட்டு சரி ஏதோ ஒரு பழம் வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து தக்காளி வச்சு சாமி கும்பிட்டேங்க. தாராளமாக வைக்கலாங்க. பழங்கள் இயற்கையிலேயே வந்து விளையக்கூடிய எந்த ஒரு பழங்களாக இருந்தாலும் தெய்வத்துக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு மண் சம்பில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணீரில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு முடிஞ்சால் வந்துட்டு பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம். பூக்கள் இருந்துச்சுனாக்கா கட்டாயமாக வந்துட்டு பூக்கள் வச்சு வழிபாடு பண்ணலாங்க. உங்கள்கிட்ட பூக்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அட்சதையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அட்சதையை வந்துட்டு ஒவ்வொரு தெய்வத்துக்கு வந்து போடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படி சொன்னால் கட்டாயமாக மகாலட்சுமி உங்கள் வீட்டிலேயே தங்குவாங்க. உங்களுக்கு வந்துட்டு நினைக்கக்கூடிய ஒரு கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து கிடைக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கிட்டு இருந்த உங்களோட நல்ல ஒரு கனவு எல்லாமே வந்து நிறைவேறும். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் எல்லா விஷயங்களையுமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். நம்மளுக்கே இப்போ ஒரு கெட்ட நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து விலக்கி விட்டுரும். இந்த முறைகள் எல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கெட்ட நேரமே வந்துட்டு நம்மளை விட்டு விலகி போயிருங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த நேரத்துக்கு நம்மளை போக விடாமல் நம்மளை வந்து தடுத்து நிறுத்திடும். அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. அதுவும் பெண்கள் வந்துட்டு இந்த வெள்ளிக்கிழமைகள் இது பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே வெற்றிகளாக கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையிலையும் சரி மற்ற நாட்களையும் சரி நல்லெண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நெய், இந்த ரெண்டை தவிர வேறு எதையும் வச்சு நீங்கள் விளக்கேற்றவே கூடாதுங்க. ஒரு சிலர் தெரியாமல் நிறைய வீடியோக்கள் நானும் சொல்லியிருக்கேன், நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. இந்த கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிது தீபம் விற்றும் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி நீங்கள் விளக்கி ஏற்றக்கூடாதுங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு பதிலாக கஷ்டங்கள் தாங்க கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் எரிஞ்சாலும் சரி, குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாச்சும் வந்து விளக்கு எரியணுங்க. அந்த தீபம் வந்து ஏற்றும் போது ஒரு அரை மணி நேரமாச்சும், நிறைய எண்ணெயெல்லாம் எங்ககிட்ட இல்லைங்க, அதனால் இது விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு அரை மணி நேரமாச்சும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி விளக்கு வந்து குளிர பண்ணிடுங்க. அதிகபட்சம் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் வந்து விளக்கு ஏற்றலாங்க. வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகள் யாராக இருந்தாலும் சரி தண்ணீர் கொடுக்காமல் அனுப்பிடாதீங்க. கட்டாயம் வந்துட்டு தண்ணீர் கொடுக்காமல் வந்துட்டு நம்மளுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதாவது சாப்பிட கொடுக்கலாம். நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு தண்ணீர் நிறைஞ்ச செம்பில், அதாவது குறைய கொடுக்கக்கூடாதுங்க, செம்பு நிறைய வந்துட்டு இந்த தண்ணீர் கொடுத்து அவங்கள உட்கார வச்சு அவங்கள குடிக்க வச்சது அதுக்கு பின்னாடி அனுப்பணுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ப்ளவுஸ் பிட்டோ இல்லை ஏதோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கிடையாது, இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பிட்டு வச்சு அதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சை கலர் சிவப்பு கலர் வளையல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் இதை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. இது வந்து கொடுக்குறோன்னா நம்மளுக்கு பல மடங்கு வந்துட்டு அந்த மங்களம் பெருகும் பாருங்கள், அந்த செல்வம் பெருகும். இது வந்துட்டு ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்குங்க. அதே மாதிரி வயதில் மூத்த பெண்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால், சுமங்கல் இல்லாத பெண்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்க கையால் வந்துட்டு விபூதி பூச்சி விட சொல்லலாம், குங்குமம் வச்சு விட சொல்லலாம். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் எந்த ஒரு பெண் ரூபத்தில் வரக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா தெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்து நுழையுதுன்னு சொல்லுவாங்க. அவங்க நமக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி கட்டாயமாக வந்துட்டு இதை செய்யுங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு மனசு போனாமல் நடந்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை